மீன ராசியினர். மீன ராசியினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் கடக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரனின் இணைவு, விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். 7.5 சனி நடைபெறுகிறது. ஜென்ம ராசியில் சனி, மாத முற்பாதியில் 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எந்த விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும். குரு அதிசாரமாக 5ல் சஞ்சரிப்பதால் தற்சமயம் நன்மைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் கவனம் செலுத்துவதன் மூலமாக தேவையில்லாத மருத்துவ செலவுகளை குறைக்கலாம். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. தொழிலில் அதிக முதலீடுகள் கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. உத்தியோகஸ்தர்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் நன்மைகள் பெருகும். நவம்பர் 17ஆம் தேதி பகல் 3:35 முதல் 20ஆம் தேதி அதிகாலை 4:14 மணி வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணம் செய்யும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். தற்சமயம் செவ்வாய் சாதகமாக இருக்கிறார். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு கவனம் தேவை. மற்றவருடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகலாம். தொழில் வியாபாரத்தில் பண வகையில் எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்பக்கூடாது. தொழில் ரகசியங்களை பிறருக்கு சொல்லக்கூடாது. கலைத்துறையினருக்கு ஓரளவு சிரமம்தான். அடிக்கடி பிரயாணங்கள் உண்டாகும். அரசியல் துறையை பொறுத்தவரை சிரமம்தான். கட்சிக்குள் தங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர். எச்சரிக்கை தேவை. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் தங்களுக்கு நன்மைகள் பெருகும். சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லலாம். விவசாயத்தை பொறுத்தவரை ஓரளவு பரவாயில்லை. விளைச்சல் வருமானம் கையை கடிக்காது. பெண்களுக்கு குரு மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார். கணவருடன் வாக்குவாதம் வேண்டாம். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை தாங்கள் வழிபட வேண்டும். ஆக மொத்தம் 7.5 சனி நடந்தாலும் சில கிரக நிலைகள் தங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் நன்மைகள் பெருகும். இறை வழிபாடு அவசியம். பிறரிடம் பேசும்போது யோசித்து பேசுங்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். பண வரவில் கவனமாக இருங்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். மற்றபடி இந்த நவம்பர் மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.